ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிடாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தந்தூரி சிக்கன் நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு, பின்ன நம்ம இதுக்கு கடுகெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். கடுகெண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஸ்மெல்லும் அதே டேஸ்ட்டுக்கு நமக்கு கிடைக்கும். நார்த் இந்தியன்ஸ் முக்கால்வாசி யூஸ் பண்ணுறதெல்லாம் அந்த கடுகெண்ணெய் தான். இப்போ அது கொஞ்சம் மசாலா பொடி ஆட் பண்ணணும். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரக பொடி, பின்ன கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, பின்ன சாதாரண சில்லி பவுடர், இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிங்க. மஞ்சள் பொடி மாத்திரம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட அந்த ஆயிலில் அது கூட ஆட் பண்ணிவிட்டு, பின்ன பிளாக் சால்ட் தான் அது கூட ஆட் பண்ணணும். சாதாரண உப்பு நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. பிளாக் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம 1 கிலோ சிக்கன் தான் சின்ன பீசஸ் தான் வெட்டி நான் வாங்கியிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணுறேன். நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அட்லீஸ்ட் நீங்கள் 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சில்லி பவுடர் எல்லாம் மசாலா பொடியும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் புளிப்பில்லாத தயிர், ரொம்ப புளி வேண்டாம், சாதாரண உள்ள தயிர் நீங்கள் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் 1/2 லெமனோட ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கடலை மாவு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் 1 மணி நேரம், மினிமம் 1 மணி நேரம் ஊற வைங்க. அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ள சாஃப்டாக எல்லா மசாலா நல்லா பிடிச்சி கிடைக்கும். நமக்கு வறுத்து எடுக்கும் போது நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துங்க. ஆயில் ஊற்றி, இப்போ சாதாரண ஆயில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வேண்டாம். இப்போ ஒரு பீஸாக போட்டு நல்லா அதை வறுத்தெடுக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சுன்னாக்கா மறுபக்கம் போட்டு நல்லா வேக விட்டுக்குங்க. இதோட இந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டோடு இருக்கும். இதில் நம்ம கடுகெண்ணெய், இல்லைன்னா பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறம் கடலை மாவுலாம் போடுற காரணம் நல்ல உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. அது நிறைய எண்ணெய் இருக்கும், எண்ணெய் நமக்கு அவசியம் இல்லை. இனி வேறு ஃப்ரை பேனில் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் நடுவில் சின்ன ஒரு இடம் விட்டு நீங்கள் இந்த ஸ்மோக் பண்ணுறதுக்கு வேண்டி சின்ன ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கறி துண்டு நல்லா சூடாக்கி அதில் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்மோக் வரும். நல்லா டப்புன்னு மூடி வைங்க. அந்த ஸ்மோக்கெல்லாம் ஃபுல்லாக அதுக்குள்ளே அந்த சிக்கன்லலாம் அந்த ஸ்மோக்கோட ஸ்மெல்லு வரணும். இப்போ அது மட்டும் நல்லா மூடி வைங்க. இடையில திறந்து பார்க்க வேண்டாம். ஃபுல்லாகிட்டு ஸ்மோக்கெல்லாம் அடங்கின பிறகு நீங்கள் திறந்து பார்க்கலாம். நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஸ்மோக்கெல்லாம் அடங்கின பிறகு நீங்கள் திறந்து பார்க்கலாம். நல்ல சூப்பரான தந்தூரி சிக்கன், நல்ல ஹெல்த்தியான தந்தூரி சிக்கன் வீட்டிலையே செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.